Hi students, exercise 9.2 second sum. The limit root x tends to 3 x square minus 81 divided by root x minus 3 இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ root x tends to 3 ன்னு இருக்கு சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை நீங்க மனனம் பண்ணணும். Limit x tends to a x power n minus a power n by x minus a equal to n a power n minus 1 இந்த ஃபார்முலாவை நம்ம மனப்பாடம் பண்ணாதான் இந்த சம் போட முடியும் சரிங்களா? இப்போ x power n minus a power n இருக்குது சரிங்களா? இப்போ லிமிட் x tends to a ன்னு இருக்கிறதுனால இப்போ root x tends to 3 ன்னு இருக்குது. அப்போ இந்த 3ன்றது என்னது a சரிங்களா? இப்போ இங்க x power n minus a power n இந்த இடத்துல a power n ன்னு எழுதணும். கொண்டு வரலாம். அப்போ லிமிட் x root x tends to 3 இங்க பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் இருக்கு அப்படியே எழுதுங்க மைனஸ் 81 ன்னு இருக்கு. இப்போ 81 எப்படி எழுதணும்? இங்க a ன்றது என்னது 3 x tends to a. அப்போ இந்த 3 பவரை எழுதணும். 81 3 பவரா எழுதணும். இப்போ 3 into 3 என்ன வரும்? 9 வரும். 9 into 3 27. 27 into 3 81 சரிங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? 3 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாதான் 81 கிடைக்குது. அப்போ நம்ம 3 பவர் நம்ம என்ன எழுதலாம்? 4 அப்படின்னு எழுதலாம். 3 பவர் 4 ஈக்குவல் டு 81. இப்போ அதே மாதிரி இங்க 3 பவர் 4 இருக்கிறதுனால இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் நாம என்ன பண்ணணும்? பவர்ல 4 தான் எழுதணும் சரிங்களா? அப்போ 4ன்னு எழுதணும்னா இங்க பாருங்க ரூட் எக்ஸ் டென்ஸ் டு 3 தான் இருக்கு சரிங்களா? அப்போ நான் இந்த எக்ஸ் ஸ்கொயர் நான் எப்படி எழுதுறேன்னா ரூட் எக்ஸ் பவர் 4 அப்படின்னு எழுதுறேன் சரிங்களா? கரெக்டான்னு பாருங்க. ரூட் எக்ஸ் பவர் 4னா இப்போ ரூட் எக்ஸ் பவர் ஸ்கொயர் அப்படின்னா ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் பண்ணிடலாம். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ்ன்னு கிடைக்கும் சரிங்களா? அப்போ ரூட் எக்ஸ் பவர் 4 அப்படின்னு இருந்துச்சுன்னா ரூட் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கேயும் ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி என்ன கிடைக்கும்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அப்போ ரூட் எக்ஸ் பவர் 4னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஸ்கொயர் தான் சரிங்களா? அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் என்ன எழுதுறோம்? ரூட் எக்ஸ்ன்னு போட்டு பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். 4 எழுதுறோம். ஸ்கொயரை 4 எழுதிக்கிறோம் சரிங்களா? டிவைட் பை கீழே என்னன்னு பாருங்க. அதே ரூட் எக்ஸ் மைனஸ் இங்க என்ன எழுதுறோம்? 3 அப்படியே எழுதிக்கிறோம் சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ரூட் எக்ஸ் டென்ஸ் டு 3 இருக்குது. இதுதான் ரூட் எக்ஸ் டென்ஸ் டு இது வந்து a சரிங்களா? எக்ஸ் டென்ஸ் டு a. அப்போ a பவர் n எழுதணும். முதல்ல இந்த 81 எழுதினீங்கன்னா தான் இங்க என்ன எழுதணுன்ற ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா? 81 3 பவர் 4 எழுதலாம் சரிங்களா? அப்பதான் இந்த எக்ஸ் ஸ்கொயரை ரூட் எக்ஸ் பவர் 4 எழுத முடியும் சரிங்களா? இங்க 4 இருந்தாதான் இங்கேயும் 4 எழுதணும் அப்படின்ற ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா? டிவைட் பை ரூட் எக்ஸ் மைனஸ் 3 அப்படி எழுதுங்க. பாருங்க எக்ஸ் பவர் n மைனஸ் a பவர் n டிவைட் பை எக்ஸ் மைனஸ் a சரிங்களா? அதே கிடைச்சிச்சு. இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. n a பவர் n மைனஸ் 1 n a பவர் n மைனஸ் 1 ஃபார்முலா எழுதியிருக்கேன். எது n? இந்த 4ன்றது தான் n ஓகேங்களா? இந்த 3ன்றது என்னது? a சரிங்களா? அப்ளை பண்ணுங்க. n a பவர் n மைனஸ் 1 n எழுதுங்க. n வந்து என்னது? 4. a வந்து என்னது? 3 பவர் n மைனஸ் 1 மறுபடியும் என்ன வரும்? 4 மைனஸ் 1. இப்போ 4 இன்ட்டு 3 பவர் 4 மைனஸ் 1 என்ன வரும்? 3 கிடைக்கும். இப்போ 4 இன்ட்டு 3 பவர் 3 3 இன்ட்டு 3 9 9 இன்ட்டு 3 27 ஓகேங்களா? 4 இன்ட்டு 27 என்ன வரும்? 108 ஓகேங்களா? அப்போ இதோட லிமிட் வேல்யூ என்னது? 108. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்.